இப்போ நம்ம இந்த வீடியோவில் PCR polymerase chain reaction பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், polymerase chain reaction is one of the diagnostic techniques. ஓகேவா, டிசீஸை வந்து டயக்னாஸ் பண்ணுறதுக்காக, டிசீஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக, கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் தான் இது. ஸோ அதாவது பாலிமரேஸ் PCR செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். The polymerase chain reaction PCR is a in vitro amplification techniques. ஓகேவா, ஸோ அதாவது in vitro அப்படின்னா under the laboratory conditions or a artificial condition. ஓகேவா, ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் ஆம்பிளிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் ஆம்பிளிட்யூட் பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம் நம்பர்ஸை. எதோட நம்பர்ஸை அப்படின்னாக்கா நமக்கு தேவையான இந்த நியூக்ளியோ ஆசிட்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், எனி சப்ஸ்டன்ஸ், எந்த சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் அதை நம்ம ஆம்பிளிட்யூட் பண்ணணும். அதோட கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிட்யூட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து PCR அப்படின்னு சொல்கிறோம். Used for the synthesis here, so multiple identical copies. ஓகேவா, அந்த ஐடென்டிக்கல் காப்பீஸ், அதாவது அதை வந்து நம்ம ஆம்பிளிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சிந்தசிஸ் ஆஃப் மல்டிபை ஆகுது, நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஐடென்டிக்கல் காப்பீஸ், ஒரே மாதிரி இருக்க மாதிரியான காப்பீஸ். ஓகே, ஐடென்டிக்கல் அப்படின்னா சிமிலர், ஒரே மாதிரியான காப்பீஸ். பில்லியன்ஸ் ஆஃப் DNA ஃபார் இன்ட்ரெஸ்ட். The techniques was discovered by polymerase, Nobel launches 1993 in the year of 1983. ஓகேவா, ஸோ இந்த பாலிமரேஸ் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா இந்த டெக்னிக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. எப்போ அப்படின்னாக்கா 1983. ஸோ அதுக்காக அவர் வந்து நோபல் ப்ரைஸஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாரு 1993. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த PCRல, இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனில். ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டீநேச்சுரேஷன், ரீநேச்சுரேஷன் ஆர் ப்ரைமர் அனலிங் and a synthesis or a primer extension. ஓகேவா, denaturation ஒன்று, then annealing ஒன்று, next one extension. ஓகேவா, denaturation, renaturation or primer annealing and a synthesis or a primer extension. இதுதான் அந்த 3 steps in PCR அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் த 3 steps involving in the PCR. ஸோ இதுக்கான டயக்ராம்ஸ் வந்து நம்ம கீழே பெகாஸில் கொடுத்துருக்கோம். The double stranded DNA of interest in denaturate. டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய DNA வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் டீநேச்சுர் ஆகுது. டு செப்பரேட் இன்டு 2 individual strand by high temperature. ஓகேவா, DNA வந்து எப்பவுமே டபுள் ஹெலிக்ஸ் இல்லைங்களா, டபுள் ஹெலிக்ஸில் இருக்கக்கூடிய DNAவை ஹீட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா தனித்தனியாக பிரித்து விட்டுரும். 2 single strands வந்து ஃபார்ம் ஆகுது. This is called as denaturation. அதுக்கு பேர் தான் வந்து denaturation. Each strand is allowed to hybrid with a primer. அதாவது renaturation or primer annealing. ஒவ்வொரு ஸ்டாண்டை வந்து எதுக்கு போகுது அலோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா hybridizing. ஓகேவா, hybridize with a primer. The primer template is used to synthesize a DNA by using a tracked DNA polymerase. ஓகேவா, இப்போ இந்த தனித்தனியாக நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சிங்கிள் ஸ்டாண்ட் DNA ஹெலிக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னாக்கா டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ணுது. டெம்ப்ளேட்டை ஆக்ட் பண்ணும்போது இட் கோட் ஏ நியூ ஸ்டாண்ட்ஸ். இது வந்து நியூ ஸ்டாண்ட்ஸை சிந்தசைஸ் பண்ணுறோம் யூஸிங் த DNA polymerase. ஓகேவா, டியூரிங் denaturation the reactions mixes heat to 95 degrees Celsius of a short time to denature the target DNA into single standard that will act as a template for DNA synthesis. ஓகேவா, denaturation first process of DNA polymerase. ஸோ இந்த DNA polymerase PCR ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து டீநேச்சுரேஷன். நார்மலாக இருக்கக்கூடிய DNAவை வந்து நம்ம டபுள் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டுக்கு மாற்றுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஹீட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, வெரி ஷார்ட் பீரியட், ரொம்ப ஷார்ட் பீரியடில் 95 டிகிரி செல்சியஸ் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்த DNA வந்து நமக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா சிங்கிள் ஸ்டாண்டர்டாக பிரிஞ்சிருக்கு. ஓகேவா, சிங்கிள் ஸ்டாண்டர்டாக பிரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி பிரிஞ்ச சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வந்து டெம்ப்ளேட்டை ஆக்ட் பண்ணுது. டெம்ப்ளேட் அப்படின்னா கோடிங் ஸ்டாண்ட், புதுசாக ஒரு ஸ்டாண்டை உருவாக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாண்டை வந்து கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் த DNA synthesis. ஓகேவா, DNA synthesis பண்ணுது. Annealing is done by a rapid cooling of the mixture, allowing the primer to bind to the sequences on each of 2 strands, so flocking the target DNA. Annealing என்ன அப்படின்னாக்கா கூலிங் ப்ராசஸ், கூலிங் ஆஃப் த மிக்சர்.
allowing the primer to bind to the sequence of each of the two strands flocking to target DNA. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர்ஸ் வந்து கூல் ஆகும்போதே இந்த ப்ரைமர் வந்து பைண்ட் ஆகுது டார்கெட் டிஎன்ஏவோட. ஸோ டியூரிங் ப்ரைமர் எக்ஸ்டென்ஷன் ஆர் சிந்தசைஸ் த temperatures of the mixture is increased to 75 degrees Celsius for a sufficient period of time to allow the tag DNA polymerase to extend each primer by copying the single standard templates. ஓகேவா? இப்போ ப்ரைமர் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம 75 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் சஃபிஷியன்ட் பீரியட், போதுமான காலத்துக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, கோடிங் ஸ்டாண்ட், அது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வந்து கோட் பண்ணுது. At the end of the incubation, both single template stands will be made a partially double standard. அப்போ அது இந்த கோடிங் ஸ்டாண்ட் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வந்து அதுக்கான ஆப்போசிட் கோடை சிந்தசைஸ் ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருந்தது டபுள் ஸ்டாண்டர்டாக மாறுது. ஓகேங்களா? DNA extended to a variable distance downstream. These steps are repeated again and again to generate a multiple forms of the desired DNA. This process is also called a DNA amplification. இப்போ ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் DNA டபுள் ஸ்டாண்டர்ட் ஆகிடுது. ஓகேங்களா? அகைன் அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வித் ஓன் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி சிங்கிள் ஸ்டாண்டர்டாக பிரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டாண்டர்டும் டபுள் ஸ்டாண்டர்டாக ஃபார்ம் பண்ணோம். ஸோ இப்படியே இந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, ஓகேங்களா, ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருக்கும். அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டட் ப்ராசஸ் நம்ம செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டாக மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு டபுள் ஸ்டாண்டர்டையும் திரும்ப சிங்கிள் ஸ்டாண்டர்டாக பிரித்து விட்டோம், ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டாண்டர்டும் திரும்பவும் டபுள் ஸ்டாண்டர்டாக மாறும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்கிறதால த ஸ்பெசிஃபிக் காப்பி ஆர் சீக்வன்சஸ் ஆஃப் த டிஎன்ஏ ஆம்பிளிடியூட் இன் எ மல்டிபிள் நம்பர்ஸ், நிறைய நம்பர்ஸில் நமக்கு வந்து ஆம்பிளிடியூட் ஆகுது. அதனால இந்த ப்ராசஸை நம்ம டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The PCR techniques can also be used for the amplification of RNA, in which case it is referred to as reverse transcription. ஓகேவா? ஸோ ஆர்என்ஏவில் வந்து இந்த ப்ராசஸ் செஞ்சோம் அப்படின்னாக்கா அது வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் PCRs, reverse transcription PCR. In this process, the RNA molecules must be converted to complementary DNA by the enzymes reverse transcriptase. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் படிச்சிருக்கோம். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணும். ஓகேங்களா? ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணது இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பிசிஆர் வந்து நம்ம ஆர்என்ஏவில் நடத்தும் போது ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவை சிந்தசைஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸை லீட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னாக்கா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னக்கூடிய என்சைம். த குளோனிங் டிஎன்ஏ, இந்த சிடிஎன்ஏ வந்து காப்பி டிஎன்ஏ ஆர் குளோனிங் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குளோனிங் டிஎன்ஏ தென் சர்வ்ஸ் ஆஸ் ஏ டெம்ப்ளேட் ஃபார் பிசிஆர். ஓகேவா? இந்த குளோனிங் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த குளோனிங் டிஎன்ஏ வந்து நமக்கு டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ணுது இன் பிசிஆரில், அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனில். ஓகேங்களா? ஸோ இப்போது பிசிஆர் இன் கிளினிக்கல் டயக்னோசிஸ், இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனை கிளினிக்கல் டயக்னோசிஸ் டிசீஸை டயக்னோஸ்டிக் பண்ணுறதுக்காக நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். த ஸ்பெசிஃபிசிட்டி and a sensitivity of PCR is useful for the diagnosis of inherited disorder, அதாவது genetic disorder டயக்னாஸ்டிக் பண்ணுறதுக்காக, வைரல் டிசீஸ், பாக்டீரியல் டிசீஸ் எக்ஸட்ரா. தென் ஜெனட்டிக் டிசீஸை டயக்னாஸ்டிக் பண்ணலாம், வைரல் டிசீஸை டயக்னாஸ்டிக் பண்ணலாம், பாக்டீரியல் டிசீஸை டயக்னாஸ்டிக் பண்ணலாம். ஸோ எனி அதர் டிசீஸ், எந்த டிசீஸாக இருந்தாலும் நம்ம டயக்னாஸ்டிக் பண்ணுறதுக்காக பிசிஆரை யூஸ் பண்ணலாம். The diagnosis and the treatment of a particular disease often requiring identifying a particular pathogen. ஓகேவா? ஒரு டிசீஸ்க்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கான பேத்தோஜன் யார் அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்.
இல்லைங்களா? பர்டிகுலர் டிசீஸ்க்கான பேத்தஜன் யார்? அது வைரஸால் வந்திருக்கா, பாக்டீரியாவால் வந்திருக்கா, இல்லை எனி அதர் மெட்டபாலிக் டிஸார்டரா, ஜெனட்டிக் டிஸார்டரா அப்படின்னு நம்ம அதுக்கான பேத்தஜனை கண்டுபிடிச்சா தான், ரீசனான ஆர்கனிசத்தை கண்டுபிடிச்சா தான் அந்த ஸ்பெசிஃபிக் டிசீஸ்க்கு நம்மளால் வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். A traditional method of identification involves the culturing this organism from a clinical specimen and performing a metabolic and other tests to identify them. ஓகேவா? கன்வென்ஷனல் மெத்தட், இதுக்கு முன்னாடி இருந்த மெத்தடில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அந்த சிக்னிஃபிகண்ட், அதாவது எந்த பேத்தஜன் டிசீஸ்க்கான பேத்தஜனை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை எடுத்து கல்ச்சர் பண்ணி அதோட மெட்டபாலிக் ப்ராசஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அது என்னன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? The concepts begins the PCR based the diagnosis of infectious disease is simple. ஸோ பட் இந்த கான்செப்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த PCR ரியாக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பேத்தஜன்ஸ் வந்து ஈஸியாக ரொம்ப வெரி சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். If the pathogen is present in a clinical specimen, its DNA will be present. ஓகேவா? ஒரு பேத்தஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தா, இன் ப்ரெசன்ஸ் இந்த கிளினிக்கல் ஸ்பெசிமென், its DNA will be present. இல்லை DNA present ஆகிருக்கும். Its DNA as a unique sequence that can be detected by PCR. அந்த DNA வந்து பார்த்திங்கன்னா யூனிக் ஃபீச்சர், அதை யூஸ் பண்ணி நம்ம PCR பண்ணலாம். After using the clinical specimen, for example blood, stool and spinal fluid or sputum. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாம்பிளாக யூஸ் பண்ணுறோம். இந்த PCR மிக்சர், இதை யூஸ் பண்ணி PCR மிக்சரில் நம்ம ஆம்ப்ளிடியூட் பண்ணுறோம். So PCR is also employed in a prenatal diagnosis of a inherited disease by using the chronic village samples or a cells from the amniocentesis. ஓகேவா? இந்த PCR வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரீநேட்டல் டெக்னிக்ஸ். ஓகேவா? ப்ரீநேட்டல் டயக்னாசிஸ். ப்ரீநேட்டல்ஸ் அப்படின்னாக்கா இயர்லியர் பர்த் ஆகிறதுக்கு முன்னாடி, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த ஜெனட்டிக் டிசீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு PCR செய்யலாம். ஓகேவா? அதுக்கான சாம்பிளாக நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கரோனிக் வில்லை சாம்பிள்ஸ். கரோனிக் வில்லை அந்த ஃபீட்டஸோட சரௌண்டிங்கில் ஒரு மெம்பரின் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆர் செல்ஸ் ஃப்ரம் த ஆம்னியோசென்டசிஸ். ஓகேவா? ஆம்னியோசென்டசிஸ், ஆம்னிட்டிக் ஃப்ளூயிட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஆம்னியோசென்டசிஸ்லேருந்து நம்ம வந்து செல்ஸ் எடுத்துக்கலாம். அதை எடுத்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா PCR அனலைஸ் பண்ணுறோம். ஸோ டிசீஸ் லைக் சிக்கிள் செல் அனிமியா, தென் பீட்டா தலாசமியா and phenylketonuria can be detected by PCR in these samples. இந்த samples எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிக்கிள் செல் அனிமியாவை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சிக்கிள் செல் அனிமியாவை கண்டுபிடிக்கலாம், பீட்டா தலாசமியாவை கண்டுபிடிக்கலாம், அண்ட் phenylketonuria கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டிசீஸ் எல்லாம் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணலாம். cDNA from PCR is a valuable tool for diagnosis. Cloned DNA or copy DNA from PCR is a valuable tool. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா valuable tool for diagnosis and monitoring the retroviral infection. The diagnostic tools, major diagnostic tool அதுதான் மானிட்டர் பண்ணுறதுக்கும், ஓகேவா? ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் tuberculosis by Mycobacterium tuberculosis. ஓகேவா? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு செவரல் வைரலி இன்டியூஸ்டு கேன்சர், வைரஸால் காஸ் ஆகக்கூடிய கேன்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் கேன் பி டிடெக்டட் பை PCR. ஓகேவா? ஸோ லைக் cervical cancers caused by papilloma virus can be detected by PCR. இந்த PCR யூஸ் பண்ணி நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிடலாம். செக்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர்ஸ் அண்ட் livestock embryos fertilized in vitro can be determined by the PCR by using the primers and DNA probes specific for sex chromosome. DNA probes specific for sex chromosomes. PCR techniques is also used to detect the sex-linked disorder in fertilized embryos. ஓகேவா? எம்ப்ரியோ வந்து இப்போ டெவலப் ஆகுது இல்லைங்களா? அந்த ஸ்டேஜஸில் செக்ஸ் குரோமோசோம்ஸை வந்து நம்ம PCR பண்ணி ஆம்ப்ளிடியூட் பண்ணி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் செக்ஸ் ரிலேட்டட் டிசீஸ். ஓகேவா? இப்போ மேல் அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய அந்த ஒய் குரோமோசோம்ஸால் என்னென்ன டிசீஸ் காஸ் ஆகுது, ஃபீமேலில் எக்ஸ் குரோமோசோமில் என்னென்ன டிசீஸ் காஸ் ஆகுது.
ஓகேங்களா. ஃபீமேல்னா எக்ஸ் குரோமோசோமில் என்னென்ன டிசீஸ் காஸ் ஆகுது அப்படின்றது நாம் இந்த ப்ரீநேட்டல் டெக்னிக்ஸோ ஆர் பிசிஆர் டெக்னிக்ஸோ யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். தென் ஸ்டெப்ஸ் இன்வால்விங் இன் பிசிஆர். ஸோ பாருங்கள், இதுதான் பிசிஆரில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்டெப்ஸ். ஓகேவா. ஸோ என்னென்ன அப்படின்னாக்கா ஒரிஜினல் டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏ வந்து டீநேச்சர் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. 2 ஸ்டாண்ட் 5' to 3' 3' to 5'. ஓகேவா. டிஎன்ஏ ப்ரைமர்ஸ். ஸோ தனித்தனியாக பிரிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த ஸ்டாண்ட் வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ் அந்த டிஎன்ஏ ப்ரைமரோட பைண்ட் ஆகுது. பைண்டிங் அதுதான் வந்து செகண்ட் ப்ராசஸ், அனலிங். ஓகேவா. பைண்ட் ஆன உடனே அந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது, எக்ஸ்டென்ஷன். ஓகேவா. எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா, எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போது டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆகும். அகைன் இந்த ஸ்டாண்டை திரும்பவும் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். கம்ப்ளீட் ஆகணும், எக்ஸ்டெண்ட் ஆனோட அகைன் இதை டீநேச்சர் பண்ணி தனித்தனியாக செப்பரேட் பண்ணுவோம். செப்பரேட் ஆகக்கூடிய ஸ்டாண்ட்ஸ் திரும்பவும் அனலிங் ஆகும். அதுக்கடுத்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, திரும்பவும் டீநேச்சர் ஆகும். ஸோ இது மாதிரி சைக்கிளிக்காக நம்ம ஒரு டிஎன்ஏவை 2 டிஎன்ஏவாக மாத்திரம் அந்த 2 டிஎன்ஏவை திரும்பவும் டீநேச்சர் பண்ணி ஸோ அகைன் 4 ஆகுது, 4 8 டிஏ ஃபர்தராக நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து மல்டிப்ளை பண்ண வைக்கிறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஎன்ஏ polymerase chain reaction or DNA amplification அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் டிஎன்ஏ polymerase chain reaction அதோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். இதோட ஸ்டெப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.